கர்நாடக மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் கர்நாடக மாநில திமுக இணைந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞருடைய 103வது பிறந்தநாள் விழாவும் இங்கே பொது தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகிற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாநில தோமுசா பேரவையுடைய தலைவர் அன்பிற்கினிய தோழர் சிவா அவர்களே, வருகை தந்திருக்கிற நம்மையெல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற மாநிலத்தின் தோமுசா பேரவை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் ராமசாமி அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்த அன்பு முத்தமிழர் கலைஞர் என்று நாம் உச்சரிக்கிற போது நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், விழிப்புணர்வு ஏற்படும். ஏனென்று சொன்னால், வீழ்ந்து கிடந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று வெந்தாதி வேந்தன் தந்தை பெரியார் அவர்கள் துவங்கிய அந்த இயக்கத்தை அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டதற்கு பிறகு அண்ணன் அவர்களால் பாராட்டப்பட்ட நம்முடைய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் நீண்ட நாள் ஆட்சி செய்த முதலமைச்சர் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்ட நாள் தலைமை பொறுப்பில் இருந்தவர் என்பதும், அதை தாண்டி சமூக அரசியலில் நீண்டதொரு நெடிய பயணத்தை நடத்தியவர் என்பதும் நாம் எல்லாம் அறிந்தது. ஆனால் அவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக பணியாற்றியவர். லங்கபுர விவசாய தொழிலாளர் போராட்டமானாலும் சரி, எஸ்எம்டி பஸ் தொழிலாளர் போராட்டமானாலும் சரி, திருச்சி பீடி தொழிலாளர் போராட்டமானாலும் சரி, அதையெல்லாம் பங்கு பெற்று அந்த தோழர்களின் உரிமைகளை பெற்றுத் தந்த ஒரு மாபெரும் தலைவர். மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் இல்லாத பெருமை கலைஞர் தொழிற்சங்க தலைவர், கலைஞர் எழுத்தாளர், கலைஞர் பேச்சாளர், கலைஞர் சரித்திர நாவல் படைப்பவர், கலைஞர் புதினங்களை உருவாக்குகிறவர், கலைஞர் மரபு கவிதைகளை எழுதுகிறவர், கலைஞர் புதுக்கவிதை எழுதுகிறவர் என்ற பரிமாணங்களை தாண்டி கலைஞர் ஒரு போராளி. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு தலைவரின் பிறந்த நாள் விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நாம் நமக்கு நாமே புத்துணர்ச்சி ஊட்டிக்கொள்ள, நமக்கு நாமே எழுச்சியை ஊட்டிக்கொள்ள இந்த விழாவை இன்றைக்கு நாம் நடத்துகிறோம். இந்த விழாவை நாம் நடத்துகிற நோக்கம் ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்றில்லை. நம்மால் இயன்ற அளவிற்கு நம்மை சார்ந்த தோழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிட வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளர்களுக்கும், நம்முடைய நகராட்சி பணியில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற அந்த ஏற்பாடும் செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணமும் சிந்தனையும் ஒருவருக்கு ஏற்படுவது என்று சொன்னால், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் இத்தகைய பரந்த சிந்தனை ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், கர்நாடக மாநிலத்தில் இயங்கி வருகிற தோமுசாவிற்கும் நாங்கள் தோமுசாவின் சார்பாக சிரம் சார்ந்த வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த கோலார் தங்கவயல் பகுதியில இருந்த காலம் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் நம்ம அருமன்பர் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்க இந்த தங்கவயல் பிரிட்டிஷார் காலத்தில் உருவாக்கி தனியார் நடத்தி வந்த
அந்த தங்க வயல் பின்னாளில் மைசூர் அரசாங்கம் அதை தேசியமயமாக்கி பின்னர் நம்முடைய சுரங்கத்துறையின் கீழ் அதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த தங்கம் வெட்டி எடுப்பதில் அதிகமான சிரமங்கள் ஏற்படுகிறது. இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிற செலவிற்கும் தங்க விற்பனை செலவிற்கும் எங்களால் ஈடு செய்ய முடியல என்கிற திட்டம் வருகிற போது இத பிஎஃப்ஆருக்கு அனுப்பிச்சாங்க. முதல் முறை பிஎஃப்ஆருக்கு அனுப்புகிற போது பிஎஃப்ஆர் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இல்ல திரும்ப பிஎஃப்ஆருக்கு திரும்பவும் போன வைக்க பிறகு அந்த பிஎஃப்ஆர் என்ன சொன்னாங்க, தொழிற்தகராறு சட்டம் 25 படி இதை என்கிற முடிவு எடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், சட்டம் 25 உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, கம்பெனி க்ளோசர் கொண்டு வந்துட்டீங்க. தொழிற்தகராறு சட்டம் 25 அதுக்குள்ள சப்செக்ஷன் எஃப்ல இருந்து FFF எல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு பேசுது. அந்த காம்பன்சேஷனை 25 பயன்படுத்த தெரிந்த நீங்கள் அதில் இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் சிந்திக்காதது ஏன்? அந்த காம்பன்சேஷனை சிந்திப்பதற்கு சட்டத்தில் ஒரு பகுதி சட்டத்தின் மறுபகுதியை பரிசீலிக்க மறுக்கிறார். இது அரசாங்கத்தின் உள்நோக்கம். இந்த தகவல்கள் அடியில் இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியல, நேற்றுக்கு அடியில் இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியல. ஆனால் 16,000 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிற இது ஒரு தங்கம் தானே. இந்த தங்கத்தை நீங்க வேற எந்த பயன்பாடு கோர்ட் அட்டாச்மெண்ட்ல நிக்குது, கோர்ட் அட்டாச்மெண்ட்ல நிக்குது. சரி, இந்த நிறுவனத்தை எப்படி செஞ்சீங்க? ஒரு சிக் இண்டஸ்ட்ரி, ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர், ஒரு சிக் இண்டஸ்ட்ரி பக்கத்திலே ஒரு யூனிட்ட ராணுவத்துறையின் கீழே நீங்க ஒரு யூனிட்டை ஆரம்பிக்கிறீங்க, பிஎம்ஆர் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த சிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அந்த சிக் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு போறதுல என்ன சங்கடம்? ஏன் பண்ணக்கூடாது? பல இடங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்ப இந்த சிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அந்த இண்டஸ்ட்ரியில கொடுக்கலாம், எடுத்திருக்கலாம். அதுக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரியில வேலை வாங்கி இருக்கலாம். இல்ல நீங்க விஆர்எஸ் எடுத்து வந்தீங்க, விஎஸ்எஸ் எடுத்து வந்தீங்க. அப்ப விஆர்எஸ் விஎஸ்எஸ் வருகிற போது இந்த கம்பெனி மூடிடுறது முடிவெடுத்தாச்சு. அந்த தொழிலாளியின் வாரிசுகளுக்கு நீங்க வாய்க்கு பேசுறோம் இல்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட், அடுத்து மேனுபேக்சரிங் இந்தியா என்று பேசக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த தங்க வயலில் பணிபுரிந்த தொழிலாளர் வாரிசுகளுக்கு புதிய பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அப்ப வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான பொறுப்பு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஊழியர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அந்த கனவையிலிருந்து அது ஒன்றியத்தை ஆண்ட காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, யாருக்கும் இந்த பொறுப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடம் பக்கத்தில் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் பிஎம்ஆர். இப்ப அந்த இண்டஸ்ட்ரிய நடத்துறோமா? அது மிகப்பெரிய 800 வருஷம் தயார் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனா அங்க எல்லாமே கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங்.
கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் சொன்னா இப்ப அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்குது? உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக இருக்கக்கூடிய இடங்களில் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் இல்லை. அப்போ பர்மியல் மிஷின்ல வேலை செய்யறதா இருந்தாலும், வெல்டிங்கா இருந்தாலும், அல்லது டிசைனிங்கா இருந்தாலும் எல்லாமே பர்மியல் நேச்சர். பர்மியல் நேச்சர்ல இருக்கிற இடங்கள்ல கூட நாம் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் வைப்போம் சொன்னோம்னா இந்த அரசாங்கத்துடைய கொள்கை என்பது பிற்போக்குத்தனமான கொள்கை. இந்த பிற்போக்குத்தனமான கொள்கைகள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அபாயமான சூழ்நிலையை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த தொழிலாளி பணியாற்றுகிறார்கள். பணியாற்றுகிற போது அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கணும். 2001 முடிச்சாச்சு. அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய 2 ஊதிய உயர்வு பிரச்சனையும் நிலுவையில் இருக்கிறது. இப்ப இந்த 2001 கணக்கு போடுகிற போது எப்போ வரும்? அந்த 92க்கு முன்னால் இருந்த அந்த ஊதியத்தை தான் கணக்கில் எடுத்தீங்கன்னா குறைந்த அளவிலான பணப்பலன் மட்டும்தான் கிடைக்கும் என்கிற நிலைப்பாடும் இருக்கிறது. நீதிமன்றம் பல விஷயங்களை விலாவதியா அலசி ஆராய்ச்சி தீர்ப்படம் சொல்லி இருக்கு. நடைமுறைக்கு வரவில்லை. இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறுவனம் மூடப்பட்ட போது இருந்த தொழிலாளிகள் பாதி இன்றைக்கு நம்மோடு இல்லை. இருக்கிறவர்கள் எங்களை போல வயசாயிட்டாங்க. இதுக்கு மேல போராட வேண்டுமா என்கிற நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விட நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துவதெல்லாம் இந்த வாரிசுகளுக்கான வேலை வாய்ப்பை, சமூக பாதுகாப்பை உருவாக்குற கடமையும் பொறுப்பும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு உண்டு. அதை வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலையில் நிச்சயமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினர்களை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனையை மீண்டும் 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 நாடாளுமன்றத்தில் அதற்கான முயற்சிகளை அத்தனையும் தோமுசா பெற வேண்டும். அந்த முயற்சியை எடுப்பது மாத்திரமல்ல, இந்த மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற சரி, மக்கள் இருக்கிற அமைச்சரானாலும் சரி, என்ன சொல்றாங்க? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் வச்சிருக்கிறீங்க, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இலக்கியர்கள் இதை விட வசதியாக ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில் அவர் நிரந்தரம் அருமையாக்கிட்டார். அங்கிருக்கிற படிப்பு வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்தும் செய்து இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களை அகலியில் இருந்து இந்திய அரசாங்கம் சொன்னாலும் தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் தமிழ் குடிகளாக பார்த்த காரணத்தால் வச்சிருந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு 300 சதுர அடிக்குள்ள ஒரு வீடு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? சமூக அமைப்புகள் இன்றைக்கு என்ன சொல்லுது? ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 600 சதுர மீட்டர் சதுர அடி இடமாவது இருக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிருக்கிறாங்க? யாராவது ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 1000 சதுர அடிக்குள்ள கொடுத்தா சதுர அடி 10 மேனி கொடுத்துரு. 1000க்கு மேல யாராவது 2000 சதுர அடி அதுக்கு கேட்டாங்கன்னா அவரை சதுர அடி 20 மேனி போட்டு கொடுத்துரு. அதற்கு மேலும் கேட்டால் சதுர அடி 30 போட்டு கொடுத்துரு. இப்ப இந்த வீடு இருக்கிற பகுதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டத்தை தேவை பணம் பிரச்சனைப்பா. இங்க இருக்கிற வீட்டை சர்வே பண்ணி அளந்து பட்டாசத்தில் என்ன இருக்குது? அப்ப பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கிற திட்டம்
மோசடியானதா? வீடு தருவோம் 2026 எல்லாருக்கும் வீடுன்னு சொன்னார். 21 எல்லாரும் வீடுனார் நரேந்திர மோடி. அப்ப இங்க இருக்கிற கோலார் தங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு வசதி எங்கே? வாழ்விடம் எங்கே என்கிற அந்த கேள்வியும் எழ வேண்டி இருக்கிறது. சமூக அந்தஸ்தோடு வாழ்கிறே அந்த நியாயமான வாழ்க்கை வாழ்வ வேண்டும். தடையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த தடைகளை உடைக்க வல்லமையும் இந்த தடையை உடைக்கிற பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோமுச பேரவைக்கும் உள்ளது என்கிற முறையில் நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்போம். தேவைப்பட்டால் தோமுச பேரவை உங்களோடு தயாராக இருக்கிறோம் என்கிற முறையில் உங்களுடைய ஒட்டுமொத்தமான இந்த ஆதரவு என்பது நாங்கள் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் கேள்வியாக எழுப்புவோம். நம்முடைய தோமுச பேரவை சார்பாக மீண்டும் மீண்டும் சுரங்கத்துறை அமைச்சரை வலியுறுத்துவோம் என்கிற முறையில் தெரிவித்து வாழ்க முத்தமிழர் கலைஞர்